2026 முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து இன்று சமூகம் எங்கும் தீவிரமான விவாதம் உருவாகியுள்ளது. இதன் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு தெளிவான பதிலை வழங்குகிறது பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தலைமையில் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த கல்வி மறுசீரமைப்பு. இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்கள் புதிதல்ல. காலனித்துவ காலத்திலிருந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. ஆனால் அவை பெரும்பாலும் பாடத்திட்ட மாற்றங்களுக்குள் மட்டுமே சுருங்கின. மாணவரின் வாழ்க்கை, தொழில், மனநலம், திறன் வளர்ச்சி போன்ற முழுமையான அம்சங்களை ஒரே கட்டமைப்பில் இணைத்த முயற்சி அரிது. இதன் பின்னணியில் இலங்கையின் இலவச கல்வியை அடித்தளமாக்கிய CWW கண்ணங்கர அவர்களின் சீர்திருத்தத்துக்கு பிறகு கல்வியை முழுமையாக மறு உருவாக்கும் முயற்சியாக இந்த புதிய திட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ஒரு சமூக அறிவியல் கல்வியாளராக இருந்து கல்வித்துறையின் நுணுக்கங்களை ஆழமாக அறிந்தவர் இந்த சீர்திருத்தத்தை வழிநடத்துவது இலங்கைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். கல்வியை வெறும் பரீட்சை அமைப்பாக அல்ல, சமூக மாற்றத்தின் கருவியாக பார்க்கும் அறிவார்ந்த பார்வை இந்த சீர்திருத்தத்திற்கு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளது. கல்விக் கொள்கையை அரசியல் கோஷமாக அல்ல, அறிவியல் மற்றும் சமூக பொறுப்புடன் அணுகும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய அவர்களின் தலைமையே இந்த மறுசீரமைப்பின் மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. புதிய அரசின் கீழ் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்முறை கல்வி அமைச்சுகள் ஒரே அமைச்சாக இணைக்கப்பட்டு அதன் பொறுப்பு பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது கல்வியை வேலைவாய்ப்புடன் சமூக தேவைகளுடன் நேரடியாக இணைக்கும் முக்கியமான தீர்மானமாகும். இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மைய அம்சங்கள் என்ன? பள்ளியை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு மாணவருக்கும் NVQ4 தேசிய தொழில்திறன் சான்றிதழ், பள்ளிக்கு பின் வேலை அல்லது பல்கலைக்கழக கல்வி இரண்டிற்கும் சம வாய்ப்பு, சாதாரண தர பரீட்சை பாடங்கள் 7 குறைப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் அனைவருக்கும் சம கல்வி அணுகல், 6 முதல் 11ஆம் வகுப்பு வரை வரலாறு, கலைக்கல்வி மற்றும் தொழில்முறை கல்வி கட்டாயம், பள்ளி கல்வி முன்னேற்றத்துக்கான தனி கண்காணிப்பு அலகு, ஒவ்வொரு குழந்தையையும் மையமாக கொண்ட மாணவர் மைய மதிப்பீட்டு முறை. இந்த சீர்திருத்தம் வெறும் பாடநூல் மாற்றமல்ல, ஆரம்ப குழந்தை பருவத்திலிருந்து வாழ்நாள் கற்றலுக்கான அடித்தளத்தை உருவாக்கும் முழுமையான கல்வி மாற்றமாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. பரீட்சை அழுத்தத்தை குறைத்து திறன், விருப்பம் மற்றும் சமூக பொறுப்பை மையமாக கொண்ட கல்வி மாதிரி இங்கு உருவாகிறது. பள்ளி கல்வி முடிவில் NVQ சான்றிதழுடன் வேலைக்கும் உயர்கல்விக்கும் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பே இந்த சீர்திருத்தத்தின் உண்மையான வலிமை. இந்த கல்வி மறுசீரமைப்பு வெற்றி பெறுவது அரசின் பொறுப்பே அல்ல. ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கல்வி நிர்வாகம் மற்றும் முழு சமூகமும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே 2026 கல்வி சீர்திருத்தம் இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வரலாற்று திருப்பமாக மாறும்.